இன்றைக்கி நாங்கள் லேர்ன் பண்ண போகிறது படிக்க போகிறது கிரேட் 8ல் யூனிட் 6ல் இணையத்தில் உலாவுவோம் அந்த பாடப்பரப்பில் பார்ட் 2 வீடியோவாக இது இருக்க போகுது. அதாவது கடந்த வீடியோவில் அந்த பார்ட் 1ல் அந்த யூனிட்டில் நாங்கள் பார்த்தது இன்டர்நெட், அதாவது இணையத்தில் உலாவுவோம்ல வெப் ப்ரௌசர், சர்ச் என்ஜின்ஸ் பார்த்துருந்தோம். அது சம்மந்தமாக அந்த பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சில மேலதிகமாக ஒரு வெப்சைட்னு என்ன அப்படியான பல விஷயங்கள் பார்த்துருந்தோம். இதில் உங்களோட சிலபஸின் அடிப்படையில் கிரேட் 8 சிலபஸின் அடிப்படையில் ஒரு பார்ட் 2ல் அந்த ப்ராக்டிக்கலாக அந்த ஒரு இன்டர்நெட்டை நாங்கள் எக்ஸஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்ன அடிப்படையாக தேவை, அது பிறகு வெப்சைட்டை நாங்கள் எப்படி நாங்கள் எங்களுக்கு தேவையான விஷயத்தை வெப்சைட்டில் தேடி எடுக்கிறது, வெப்சைட்ஸ் அதுவும் சர்ச் என்ஜினை பயன்படுத்தி எப்படி நாங்கள் தேடி எடுக்கிறது, இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், என்னென்ன எங்களுக்கு தேவை, அதாவது அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு இணையதளத்தை அணுகிறண்டா எங்களுக்கு கட்டாயமாக தேவையான சில விடயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டர் இருந்தாலுமே அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் இல்லாமல் எங்களால் இன்டர்நெட் எக்ஸஸ் பண்ண இயலாம். அதாவது இணையத்துக்கு பிரவேசித்து எமது பாடத்துக்கு தேவையான தகவல்களை திரட்டுவோம் என்ற ஒரு தலைப்புக்கு கீழே இது ஒரு செயற்பாடு உங்களோட புக்கில் 6.1. அதாவது ஒரு இணையதளத்தை நாங்கள் எக்ஸஸ் பண்ணுறோண்டா எங்களுக்கு கம்ப்யூட்டர் இல்லாட்டி ஒரு ஃபோன், கணனி ஒன்றை அல்லது செல்லிட தொலைபேசி ஒன்றை பயன்படுத்தலும். ரெண்டில் ஒன்றும் கட்டாயமாக்கணும். அடுத்தது அது இருந்தால் மட்டும் எங்களுக்கு இன்டர்நெட் போயிடுமான்னு கேட்டால் இல்லை. அடுத்து என்ன தேவைண்டா எங்களுக்கு ஐஎஸ்பி, அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். சரியா, அவங்க இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னு யார், இந்த நெட்வொர்க் கம்பெனிஸ், அதாவது டயலாக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏர்டெல், ஹச், மொபிடெல், புடிகாங்க, அவங்கள தான் சொல்கிறோம் ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அவங்க தான் எங்களுக்கு இன்டர்நெட் சேவையாக வழங்குறாங்க ஸ்ரீலங்காவில். வேறு நாட்டில் வேறு இருக்கும், நாங்கள் ஸ்ரீலங்கா பார்ப்போம். சரியா, அப்போ இணையத்துக்கு பிரவேசிப்பதற்கு இணைய சேவை வழங்கும் ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஒரு நிறுவனத்தின் மூலம் உமது சாதனத்துக்கு இணைய வசதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இணைய வசதி எப்படி எடுக்கலாம்டா, மொபைல் ஃபோன்ஸுக்கு சிம்மை எங்களோட ஃபோனுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறதால, அது மட்டும் இல்லை அதோட டேட்டா கார்ட்ஸ் அவங்களுக்கு கட்டணம் நாங்கள் செலுத்தி அந்த இணையத்துக்குரிய அந்த பேக்கேஜை வாங்கணும். இல்லாட்டி பிசி இல்லாட்டி லேப்டாப்னா வைஃபை ரவுட்டர், அதுக்குரிய அந்த மந்த்லி பில் பேமெண்ட்ஸ், அந்த ரவுட்டர் பேமெண்ட்ஸை நாங்கள் செட்டில் பண்ணி எங்களுக்கு இன்டர்நெட் சர்வீஸை ஒரு கம்பெனிகிட்டேருந்து வாங்கணும். இப்போ முதலாவது கம்ப்யூட்டர் இல்லாட்டி ஒரு ஸ்மார்ட் ஃபோன். நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு எழுதும்போது தமிழில் யூஸ் தமிழ் மீடியம்னா கணினி அல்லது செல்லிட தொலைபேசி. அடுத்தது இணையத்துக்கு பிரவேசிப்பதற்கு இணைய சேவை வழங்கும், அது ஐஎஸ்பின்னு சோட்டா போடலாம் உங்களுக்கு, ஐஎஸ்பி நிறுவனத்திடம் இருந்து சாதனத்துக்கு இணைய வசதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது வெப் ப்ரௌசர் ஒன்று தேவை. உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு ஃபோனோ இருந்தும் ஐஎஸ்பி டென்னன்ட் கனெக்ஷன் வாங்கியும் வெப் ப்ரௌசர் சாஃப்ட்வேர் உங்களோட கம்ப்யூட்டரில் இல்லாட்டி ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணலண்டா நீங்கள் இன்டர்நெட் எக்ஸஸ் பண்ணலாம். அப்போ ஃபோன், கம்ப்யூட்டர்ஸ் ரெண்டுக்குமே இன்றைக்கி கூகுள் க்ரோம் அவைலபிளாக இருந்துச்சு. அதுதான் மோஸ்ட்டாக நிறைய பேரால் யூஸ் பண்ணப்படுது. அதையும் தாண்டி ஃபயர்பாக்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஒபேரா அப்படியான விஷயங்கள் இருக்குது. அதிலையும் பார்க்கலாம். மெயினாக கூகுள் க்ரோம் நல்ல ரெக்கமெண்டட். சரியா, அப்போ என்ன தேவை உங்களுக்கு, வலைமோடி மென்பொருள் தேவை, சாஃப்ட்வேர் தேவை, வெப் ப்ரௌசர் தேவை. அதான் என்ன ஒன்று உதாரணம் கூகுள் க்ரோம், கூகுள் நிறுவனத்தின் க்ரோம் என்ற ஒரு வெப் ப்ரௌசர். சரியா, அதனை திறப்பதன் மூலம் இப்போ 3 எடுத்துட்டீங்க, கணினி இருக்கு, இன்டர்நெட் சர்வீஸ் இருக்குது, வலைமோடி வெப் ப்ரௌசர் ஒன்று. அப்போ நீங்கள் கூகுள் க்ரோம், எக்ஸாம்பிள் கூகுள் க்ரோம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணி இணையத்துடன் உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முடியும். சரியா, அடுத்தது மெயின் ஒரு கொஷன்,
வலைமோடி இன்டர்நெட் ப்ரௌசர் மென்பொருள் என்றால் என்ன? அதை நான் சொன்னேன். இன்டர்நெட் ப்ரௌசர் இல்லாமல் எங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலுமே வெப்சைட் எக்ஸஸ் பண்ணலாம், இன்டர்நெட்டை எக்ஸஸ் பண்ணலாம். அப்போ பாருங்கள், வலைமோடியானது உங்களுக்கும் பயனர், நீங்கள் ஒரு யூசர், சரியா? இன்டர்நெட் இப்போ நீங்கள் இன்டர்நெட்டில் வந்தால் நீங்கள் ஒரு யூசர். இந்த உலகத்தில் இருக்கிற மில்லியன் யூசரில் நீங்களும் ஒரு இன்டர்நெட் யூசர். அப்போ உங்களுக்கும் இணையத்துக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தும். அப்போ எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். அதுதான் சொன்னேன் கட்டாயம் வேண்டி. இன்டர்நெட் ப்ரௌசர் என்னன்னு சொன்னால் ஒரு பயனர் இருக்கும். அதாவது நீங்கள் இப்போ நான் பயன்படுத்தினா நானும் ஒரு பயனர், உங்களோட பேரண்ட்ஸ் பயன்படுத்தினா அவங்களும் ஒரு பயனர், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பயன்படுத்தினா அவங்களும் பயனர். அப்போ பயனர்கள் அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேர், மில்லியன் கணக்கான பீப்புள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க. ஆகவே அந்த பயனர்களையும் இணையத்தையும் இணைக்கிறது, நடுவில் இருந்து இணைக்கிறது தான் இன்டர்நெட் ப்ரௌசர், வலைமோடி, சரியா? பிரபல்யமான சில வலைமோடிகள் இங்கே காட்டப்படுது. இவற்றை தவிர மேலும் இது மெயின், இல்லை மோஸ்ட் பாப்புலர் குரோம். அதை தவிர இன்னும் இருக்கு, ஒவ்வொரு நாளும் உருவாக்கப்படுது புது புது கம்பெனிஸால், சரியா? இது மட்டும்தான் இல்லை. அடுத்த மெயின் டாபிக் வாங்க, இணையத்தை பயன்படுத்தி தகவல்களை தேடல். இணையத்தை பயன்படுத்தி நாங்கள் ஒரு தகவலை தேடிக்கொள்வதற்கு எங்களுக்கு சர்ச் இன்ஜின் ஒன்றினை பயன்படுத்தலாம், சரியா? அதில் பிரதான சர்ச் இன்ஜின் தமிழர்கள் தேடற் பொறிகள் இங்கே தரப்பட்டுள்ளன. இவற்றை தவிர மேலும் பல தேடற் பொறிகளும் உள்ளது, சரியா? இது மட்டும்தான் இல்லை. இதில் கூகுள், யாஹூ, பிங், ask.com நம்ம இதில் ஃபேமஸ் கூகுள், உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் டிஃபால்ட்டாக கூகுள் க்ரோம் இன்ஸ்டால் ஆகி வரும். எங்களுக்கு லேப்டாப் பிசியும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிடலாம், சரியா? அடுத்தது நீங்கள் மூணையும் பயன்படுத்திட்டீங்க, இன்டர்நெட் ப்ரௌசர் இருந்துச்சு, அதையும் ஓப்பன் பண்ணி ஆச்சு, சரியா? அப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது வலைமோடி மூலம், அதாவது இன்டர்நெட் ப்ரௌசர் மூலம் இணையத்தை அணுகியதும் உங்களுக்கு கீழுள்ளவாறான இணைய பக்கம் ஒன்றை காணக்கூடியதாக இருக்கும். அப்பக்கம் நீங்கள் பயன்படுத்தும் வலைமோடிக்கு அமைய மாறுபடும். அதாவது இதுதான் ஹோம் பேஜ். நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே, அந்த வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஹோம் பேஜ் காட்டும். அது இப்போ நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி காட்டும், யாஹூ ஓப்பன் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி காட்டும், சரியா? ஒபேராவில் வேறு மாதிரி. அதனால் அது ஒவ்வொன்றுக்கும் ஏற்ப மாறுபடும்ன்றது தான் இதில் சொல்கிறாங்க. அடுத்தது, நீங்கள் தேட வேண்டிய சொல்லின் ஆரம்ப சொல்லை தட்டச்சு செய்யும். அதாவது நீங்கள் ஹாப்பி நியூ அடிக்கும்போது இயர்னு உங்களுக்கு அந்த தேடற் பொறியில் சர்ச் இன்ஜினில் உங்களுக்கு காட்டும். அப்போ நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணணும் இல்லை. இப்போ நீங்கள் ஹாப்பி நியூ இயர் 2025 சம்மந்தமான விஷயம் ஒன்று நீங்கள் தேடுறீங்கன்னா ஹாப்பி நியூ டைப் பண்ணிட்டு போகலையே அந்த சர்ச் இன்ஜினில் உங்களுக்கு காட்டும். அப்போ நீங்கள் அதை மவுஸ் பாயிண்டையோ இல்லாட்டி ஃபோனோட கீழே டச் பண்ணுறதால அதுக்குரிய அந்த விஷயத்தை, அந்த வெப் பேஜை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி அதுதான் சொல்கிறாங்க, சரியா? நீங்கள் தேட வேண்டிய சொல்லின் தகவலின் ஆரம்ப சொல்லை தட்டச்சு செய்யவும். அப்போது அச்சொல்லில் ஆரம்பிக்கும் வேறு தகவலுடன் தொடர்புடைய தலைப்புகள் பலவற்றின் பட்டியலில் காணக்கூடியதாக இருக்கும், சரியா? நிறைய காட்டும். அதிலிருந்து உங்களுக்கு தேவையான தலைப்பை தெரிவு செய்து கொள்ளலாம். அல்லாவின் தேவையான சொற்றொடை தட்டச்சு செய்து கொள்ளலாம். அதில் உங்களுக்கு எப்போ நீங்கள் தேடுறது சரியாக காட்டணும்னு இல்லை, பொதுவான விஷயங்களை நிறைய யூஸரில் தேடின அப்படி உங்களோட அந்த அனலைஸ் பண்ணி உங்களோட யூஸர் பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை காட்டும். அதில் சம்டைம் எப்போ அது சரியாக தான் காட்டணும் இல்லை, அதில் நீங்கள் தேடுறது கீழே காட்டாடி நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணி தேடலாம். அதுதான் இதில் சொல்ல வர விஷயம். அடுத்தது, நீங்கள் தேடிட்டு போகக்குள்ள நான் சொன்ன லாஸ்ட் கிளாஸில் இதில் பார்ட் 1 சொன்ன விஷயம் இன்டர்நெட்டில் நிறைய வகையான இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மேட், எழுத்துக்கள் மட்டும் இல்லை, படங்கள் இருக்குது, காணொளிகள் இருக்குது, சரியா? இப்போ
நியூஸ், அதாவது நீங்கள் தேடுற விஷயத்தில் என்ன சரி நியூஸ் வந்து ட்ரெண்டிங்காக போகிற விஷயம் வந்து அதை பற்றி நிறைய வெப்சைட்ஸில் நிறைய நியூஸ் எழுதிப்பாங்க. நியூஸாக வேணுமா உங்களுக்கு? இல்லாட்டி நீங்கள் ஒரு ஷாப்பை தேடுறீங்க, ஒரு சலூனை தேடுறீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டை தேடுறீங்கன்னா அதுக்கு மேப், சரியா? மேப் அது எந்த லொக்கேஷன்லேயே நீங்கள் இருக்கிறதுல அங்கே இருக்கிறது எப்படி போகிறது, இதெல்லாம் இன்டர்நெட்டில் பயன்பாடுகள் தான். அதுக்குரிய மேப்ஸண்டும் பிரிவு இருக்குது. ஆகவே உமக்கு தேவையானவாறு தேடல்களை மாற்றிக்கொள்ள முடியும். அதில் ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் என்ன இமேஜ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஹீரோவில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜிலேருந்து வீடியோலேருந்து எல்லாமே நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்கணுமுண்டு. அது உங்களோட யூசருங்கிற பயன்பாடை இலகுவாக்குறதுக்கு இதெல்லாம் சர்ச் என்ஜின்ற ஒரு நன்மை எங்களுக்கு. சர்ச் என்ஜினை வச்சு நாங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறதில்ல, அது ஃபில்டர் பண்ணி யூசரை எங்களோட நேரத்தை மிச்சப்படுத்துறது, தேடுகளை குறைக்கிறதுக்காக. என்ன இதில் நிறைய விஷயங்கள் வரும். நாங்கள் சர்ச் பண்ணக்குள்ள நிறைய வெப்சைட்கள் வரும். ஒரு செகண்டுக்கு எத்தனை ரிசல்ட்டை கொண்டு வந்து தரும். அதில் எங்களுக்கு தேவையானதையும் தவிர தாண்டி தேவையில்லாத விஷயங்களையும். அதுக்காக நாங்கள் இப்போ ஒரு இமேஜை தேடுறோம். அதாவது ஹாப்பி நியூ இயர் சொல்லி நாங்கள் ஒரு இமேஜை தேடுறோம். ஒரு ஆள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணது ஒரு இமேஜை தேடுறோன்னா நீங்கள் என்ன சொல்லி இமேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜஸ் மட்டுமே உங்களுக்கு ஷோ ஆகும். அவ்வளோவும் அதில் ஃபில்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ரிசல்ட் அவ்வளோ ஃபோட்டோஸ் ஆகிக்கும். அதாவது புகைப்படங்களில் தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்குரிய ஆப்ஷன் அதுதான் அந்த மூணாவது சொல்ல வரவங்களுக்கு உமக்கு தேவையானவாறு தேடல்களை மாற்றிக்கொள்ள முடியும். அதுக்கு கீழுள்ள பட்டியல் பட்டே உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணுற உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் சொல்லி அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்ல வராங்க. ஓகே, அவ்வளோதான். இதோட இந்த கிளாஸ் முடியுது. மிச்சத்தை நான்